Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வடபழனியாண்டவர் திருக்கோயிலுடைய பிரசாதம் இப்போது வழங்கப்படுகிறது. முருகனுக்கு அரோகரா. பக்தமையன்பர்களே, நமது வடபழனியாண்டவர் திருக்கோயிலிலே வைகாசி விசாக பெருவிழாவினை முன்னிட்டு விளையாட்டு உற்சவம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டு உற்சவத்தின் 3ஆம் திருநாளான இன்று நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் திரு சுதா சேஷையன் அவர்களுடைய சொற்பொழிவானது இங்கு ஆரம்பிக்க இருக்கிறார்கள். ஆங்காங்க மண்டபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மண்டபத்திற்கு வந்து அமர்ந்திருந்து சொற்பொழிவை கேட்டு இன்புறுமாறு அன்போடு அழைக்கிறோம். சிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா. ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிற்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலைச் சேர்ந்த பெருமக்களே, அன்பர்களே, எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய பேர் அருள் எப்போதும் சித்திப்பதாக. வைகாசி பிரம்மோற்சவத்தினுடைய பகுதியாக வைகாசி விடையாற்றி உற்சவம். இந்த உற்சவத்தில்தான் கந்தக்கடவுளை பற்றி முருகப்பெருமானை பற்றி எல்லோருமாக இப்போது நினைத்து பார்ப்பதாக இருக்கிறோம். வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகப்பான மாதம். அவ்வளவு என்ன விசேஷம் இந்த வைகாசி மாதத்திற்கு என்று கேட்கலாம். முருகப்பெருமானுக்கு ஏராளமான திருப்பெயர்கள் திருநாமங்கள் உண்டு. அங்கே சந்நிதிக்கு போய் சந்நிதியில் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தா முருகப்பெருமானுடைய பல்வேறு திருநாமங்களை சொல்லி அந்த திருநாமங்களை வைத்தே அர்ச்சனை பண்ணுவார்கள். அப்படி நாமாவளி அர்ச்சனை பண்ணும்போது பலவிதமான பெயர்கள் வரும். சிக்கிவாகனன், சிக்கின்னு சொன்னால் மயில்னு அர்த்தம். சிக்கிவாகனன்னா மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்ட கந்தக்கடவுள் மயில் வாகனன்.
மயில் மாத்திரம் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு இன்னும் 2 வாகனங்கள் உண்டு. ஒன்று யானை, அதனால் கஜவாகனன் அப்படிங்கிற பெயரும் கூட கந்தக்கடவுளுக்கு பொருந்தும். கஜவாகனன்னு சொல்கிற மாதிரியே அஜவாகனன் அப்படின்னு சொல்லுவார்கள். அஜம்னா ஆடு. செம்மறி ஆட்டையும் தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டவர், அதனால் அஜவாகனன். இதே மாதிரி வெவ்வேறு திருநாமங்கள் வெவ்வேறு காரணங்கள்னால சொல்லப்படும். ஸ்கந்தன் அப்படிங்கிற பெயர் நிறைய இடங்களில் நாம் ஸ்கந்தக்கடவுள் கந்தக்கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கந்தன் அப்படிங்கிற பெயருக்கு 2 காரணங்கள். ஒன்று, கந்து இல்லைன்னா கந்தழி அப்படின்னு சொன்னால் ஆதாரம்னு அர்த்தம். இந்த உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய தெய்வம், அதனால் கந்தக்கடவுள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஸ்கந்தம் அப்படின்னா தொகுக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கலாம், சில புராணங்கள்லாம் தொகுப்பு இங்கிலீஷில் சொல்லும்போது வால்யூம் அப்படின்னு சொல்கிறார்களா இல்லையா? அந்த வால்யூம்ங்கிறதுக்கே ஸ்கந்தம்னு பெயர் சொல்லுவார்கள். ஸ்ரீமத் பாகவதம், பாகவதத்தில் எத்தனை வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கந்தங்கள், தசமஸ்கந்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். 6 குழந்தைகளாக இருந்ததை பரமேஸ்வரி பராசக்தி அம்பிகை அப்படி கட்டி பிடிச்சா. 6 குழந்தைகளையும் அவ கட்டி பிடிச்ச உடனே 6 குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே உடம்பாக ஆக 6 முகங்கள் மாத்திரம் இருந்ததுங்கிறதுனால தொகுக்கப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் கந்தன் அப்படின்னு பெயர். முருகன் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். முருகுன்னா அழகு. முருகன் அப்படின்னா அழகானவன். எத்தனை முகங்கள் அப்படிங்கிறத கணக்கு வச்சு ஷண்முகன், ஆறுமுகன் அப்படின்னெல்லாம் பெயர்கள் உண்டு. இந்த வகையில் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன்னு ஒரு பெயர். கார்த்திகை பெண்கள் 6 பேர். அந்த 6 பேரும் இந்த குழந்தை தான் வளர்க்கிற குழந்தையாக இருக்க வேண்டும்னு ஆசைப்பட அந்த கார்த்திகை பெண்களுக்காக 6 குழந்தைகளாக மாறிப்போனார். அதனால் கார்த்திகேயன். இதே மாதிரி பெயர்கள் அப்படின்னு பார்த்தால் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் விசாகன். விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர். என்றைக்கு திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த திரு அவதாரம் நிகழ்ந்த நாள் வைகாசி மாதத்து விசாக திருநாள். விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர் அப்படிங்கிறதுனால தான் விசாகன்னு பேர். விசாக நட்சத்திரத்திற்கு உரிய மாதம் வைகாசி மாதம். சொல்லப்போனால் வைகாசின்னு சொல்லுவார்கள், இன்னும் சில பேர் வைசாக மாதம் அப்படிம்பார்கள். விசாக நட்சத்திரத்திற்கு உரிய மாதம் இந்த வைசாக மாதம். இந்த வைசாக மாதத்தின் விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர் அப்படிங்கிறதுனால தான் வைகாசி மாதத்து விசாகத்தை முருகப்பெருமானுக்கான பெரிய உற்சவம், பிரம்மோற்சவம் என்று கொண்டாடுகிறோம். இந்த பிரம்மோற்சவத்தில் விடையாற்றி உற்சவமாக இன்றைக்கு நடைபெறுகிற இந்த உற்சவத்தில் முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நினைத்து பார்க்க இருக்கிறோம். முருகப்பெருமானுக்கே குழந்தை கடவுள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. சின்ன குழந்தையாக தோன்றிய கடவுள், சின்ன குழந்தையாகவே பல லீலைகளை செய்த கடவுள். நீங்கள் பாருங்களேன், முருகப்பெருமான் எங்கேயுமே வயசானவராக இருக்க மாட்டார். தனியாக நிற்கும்போது பார்த்தாலும் சரி, வள்ளி தெய்வானை சமேதராக பார்த்தாலும் சரி, எப்போதுமே ஒரு இளமையோடு இருக்கக்கூடிய, சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் கந்தக்கடவுளுடைய தன்மை.
அதனாலேயே குழந்தை கடவுள், சின்ன குழந்தையாக எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய குழந்தையாக காட்சி கொடுத்தவர் குழந்தை கடவுள்னு பேர். எப்படி கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பல பால லீலைகளை, விளையாடல்களை எல்லாம் செய்தாரோ, அதே மாதிரி முருகப்பெருமானும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பல லீலைகளை செய்தார். பலவிதமான விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகளில் ஒரு 2 விளையாட்டை இப்போ பார்க்கலாம். முதல் விளையாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. நிறைய பேர் இந்த கதையை கேட்டிருப்பார்கள், தெரிந்து வைத்திருப்பார்கள். திரைப்படங்களில் கூட இந்த கதை சில சமயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். சின்ன குழந்தை யாருடைய குழந்தை? சிவபெருமானுடைய குழந்தை. சிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தை. எனவே இந்த குழந்தை கைலாசத்தினுடைய வாசல்ல விளையாடி கொண்டிருந்தது. இந்த குழந்தைக்கும் நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். கைலாயத்தில் இருக்கிற சிவகணங்கள், பூதகணங்கள் அவர்கள்லாம் இந்த குழந்தையோடு சேர்த்து விளையாடினார்கள். எல்லாருமாக சேர்ந்து அப்படி வாசலில் விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி கொண்டிருந்த சமயத்தில் அந்த மற்ற குழந்தைகளில் சில பேர், முருகா முருகா, சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே, சரி உங்களுக்கு என்ன புரியல சொல்லுங்கள், நான் கற்றுக் கொடுக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் கேட்பார்கள் இல்லையா, ஒரு பிள்ளைக்கு புரியலைன்னு சொன்னால் இன்னொரு பிள்ளைகிட்ட எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறாயா, வாத்தியார் சொன்னது எனக்கு புரியல, டீச்சர் சொன்னது புரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் கேட்க, இந்த குழந்தை பாலமுருகனாக இருக்கிற இந்த குழந்தையும் அங்கே உட்கார்ந்து கைலாசத்தின் வாசலில் உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தது. அந்த சமயம் பார்த்து முக்கியமான ஒரு விருந்தாளி கைலாயத்திற்கு வந்தார். அவர் கொஞ்சம் முக்கியமானவர், முக்கியஸ்தர். அவர் வரும்போதே நிறைய பேர் ஓடிப்போய் அவரை வரவேற்றார்கள். ஒரு கூட்டத்துக்கு ஒரு முக்கியஸ்தர் வந்தால் எல்லாரும் போய் கூப்பிடுவார்களே, அந்த மாதிரி அவரை போய் கூப்பிட்டார்கள். அவரும் அப்படி உள்ளே வந்தார். உள்ளே வரும்போதே இப்படி திரும்பி பார்த்தார், அப்படி திரும்பி பார்த்தார். அங்கே இந்த குழந்தைகள்லாம் உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருப்பதை அவரும் பார்த்தார். அவர் பார்க்கிறாருங்கிறத இந்த குழந்தைகளும் பார்த்து விட்டார்கள். இந்த குழந்தைகளில் ஒருத்தன் சொன்னால், முருகா முருகா அங்கே பாரு, அவருக்கு 4 தலை இருக்கு பாரு அப்படின்னா. 4 தலையோடு அங்கே வந்தவர் யாருன்னு நமக்கு தெரியும். 4 முகங்களை கொண்டவராக இருக்கிற பிரம்மா. பிரம்மா அப்படி வந்தார். ஏற்கனவே 4 முகம், அதனால் இப்படி தலையை திருப்பினாலே 4 முகமும் 4 திசைகள்லையும் பார்க்கும். அப்படி உள்ளே வரும்போதே கொஞ்சம் அப்படி தலையை நிமிர்த்தி கொண்டே வந்தார். யார் இவர் அப்படின்னு அந்த பிள்ளைகளில் ஒருத்தன் கேட்ட உடனே இன்னொருத்தன் சொன்னால், உனக்கு தெரியாதா, 4 தலைகள் இருக்குது பற்றியா, இவர் தான் சதுர்முகர்னு பேர், இவர் தான் சிருஷ்டி செய்யக்கூடியவர், இவர் தான் அறிவுக்கு அதிபதி, இவருக்கு பிரம்மான்னு பேர். அறிவுக்கு அதிபதியா? சாதாரணமாக சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும், நிறைய அறிவு வேணும்னு சொன்னால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கிறவர்கிட்ட நாம் கேட்டால் நமக்கும் நிறைய அறிவு கிடைக்கும், அந்த எண்ணத்தில் நிறைய அறிவு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில், அப்படியா இவர் தான் அறிவுக்கு அதிபதியா அப்படின்னு அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தார்கள். அறிவுக்கு அதிபதியாக இருக்கிற பிரம்மாவுக்கு தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம். எப்போவுமே அறிவு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் எனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற கர்வம் கூடவே வந்துடும். அறிவினுடைய சிக்கல் அது. தன்னாலேயே அறிவு ஒரு கர்வத்தை கொடுத்து விடும். அந்த மதர்ப்பு, அந்த அகங்காரம், அந்த கர்வம் அறிவுக்கு அதிபதியாக இருக்கிற பிரம்மாவுக்கும் இருந்தது. பிரம்மா அப்படி நடந்து போகும்போதே பார்த்த பார்வையிலேயே எனக்கு எல்லாம் தெரியும்
அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அங்கே விளையாடி கொண்டிருந்த பாலமுருகனை பார்க்க வேண்டும்னு பிரம்மா நினைக்கல. இத்தனைக்கும் இந்த முருகப்பெருமான் தோன்ற வேண்டும், இந்த முருகப்பெருமான் அவதாரம் பண்ண வேண்டும்னு எல்லாரும் கேட்டபோது பிரம்மாவும் அதற்கு ஆசைப்பட்டார். எந்த முருகப்பெருமான் அவதாரம் செய்ய வேண்டும்னு இவ்வளவு நாள் எல்லாரும் கஷ்டப்பட்டார்களோ, எந்த முருகப்பெருமான் பூமிக்கு வர வேண்டும்னு சொல்லி தேவர்களெல்லாம் பெரிய 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 யாகங்களெல்லாம் பண்ணினார்களோ, அந்த முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்கும் போது பிரம்மா அந்த முருகனை கண்டு கொள்ளவே இல்லை. அவர் பாட்டுக்கு நேராக உள்ளே போனார். இந்த குழந்தை பார்த்தது, வாசலில் விளையாடுகிற என்கிட்ட முருகான்னு சொல்லிட்டு போகணும்னு கூட உனக்கு தோணலையா என்று நினைத்தது. நீங்கள் சாதாரணமாக மனுஷ உலகத்திலேயே வைத்துக்கொள்வோம், தெய்வ உலகம் தேவர் உலகம்லாம் இல்லை. மனுஷ உலகத்திலேயே ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைய கவனிப்போமா மாட்டோமா? அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கிட்ட ஒரு வார்த்தை நாம் அன்பாக பேசினா தான் அந்த வீட்டு அம்மா அப்பாவுக்கே நம்மக்கிட்ட பேசணும்னு தோணும். யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஏதோ ஒரு வேலை நடக்கணும், அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய கவனிக்காமல் போனோம்னு சொன்னால் அந்த அப்பாவுக்கு நம்மக்கிட்ட பேசணும்னு தோணாது. என் குழந்தைய கவனிக்கலை, இவர் என்ன கேட்டாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். மனித உலகத்திலேயே இதுதான்னு சொன்னால் அங்கே சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சமாக அவதரித்திருக்கிற முருகப்பெருமானை பார்க்காம பிரம்மா போனார்னு சொன்னால் அது எவ்வளவு தவறு. பிரம்மா உள்ளே போயிட்டார். அவர் இந்த தவறை பண்ணினதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, எனக்குத்தான் அறிவு அதிகம், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்துனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை சிதைய ஆரம்பிக்கும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் ரொம்ப முக்கியமான ஆசாமி, நான் தான் எல்லாருக்கும் பவர்ஃபுல்லாக இருப்பவன், இப்படியெல்லாம் எண்ணம் வந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கை அதில் ஆரம்பிக்கும். வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விழும். ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கே அந்த மதர்ப்பு வந்தது, அந்த ஆணவம் வந்தது. போனார், சிவபெருமான்கிட்ட பேசினார், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு திரும்ப வருகிறார். இந்த குழந்தை வாசலிலேயே காத்து கொண்டிருந்தது, நண்பர்களோடு காத்து கொண்டிருந்தது. பிரம்மா திரும்ப வந்தார். வழியில் போய் முருகப்பெருமான் பிரம்மாவை வணங்கினார். பிரம்மா முருகனை வணங்கி இருக்க வேண்டும், ஆனால் தன்னை வணங்கவில்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய குறையாக பார்க்காமல் அந்த தெய்வம் போய் பிரம்மாவை வணங்கியது. பிரம்மா அப்படி பார்த்தார். ஓ, நீதான் முருகனா அப்படின்னு கேட்டார். இப்போ முருகப்பெருமான் சொன்னார், நான் தான் முருகன், என் பேர் தான் முருகன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை பெரியவர்களாக இருக்கிற நீங்கள் தீர்த்து வைப்பீர்களா? ஏற்கனவே பிரம்மாவுக்கு என்ன எண்ணம்? தான் தான் பெரிய அறிவாளிங்கிற எண்ணம். இப்போ என்கிட்ட சந்தேகம் கேட்டால் என்னை தவிர வேற யாரால சந்தேகத்துக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியும்? எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற பிரம்மா, ஓ தீர்த்து வைக்கிறேனே அப்படின்னார். உடனே இந்த குழந்தை சொல்லித்து, எனக்கு 2-3 சந்தேகம் இருக்குது, பெரிய சந்தேகத்தை நான் அப்புறமா கேட்குறேன், சின்ன சந்தேகம் இருக்குது, அந்த சின்ன சந்தேகத்தை முதல்ல கேட்குறேன், ரொம்ப சின்னதாக இருக்கிறது முதல்ல, அதுக்கப்புறமா பெரிய சந்தேகம். சரி கேளு. வார்த்தைகளில் பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கும். நாம் ஏதாவது ஒன்று எழுதுகிறோன்னு வச்சுப்போம், சென்டென்ஸ்
இல்லைன்னா வாக்கியம் எழுதுவோம் இல்லையா? வாக்கியம் பெருசா வார்த்தை பெருசா? வாக்கியம்தான் பெருசு. இப்போ வார்த்தைன்னு எடுத்தால் வார்த்தையிலேயே சில வார்த்தைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், சில வார்த்தைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். வார்த்தைகளை விட எது சின்னதுன்னு கேட்டால் எழுத்து சின்னது இல்லையா? அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்கிறோமே, அந்த எழுத்து ரொம்ப சின்னது. இப்போ வார்த்தைக்கும் எழுத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட எழுத்து மாதிரி, ஆனால் அந்த ஒலி, அந்த சப்தம்னு சொல்கிறோமே, அதில் மட்டும் கொஞ்சம் வார்த்தை மாதிரி இருக்கிற ஒன்று இருக்குது. அதை முழுசாக வார்த்தை, பெரிய வார்த்தைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே சமயத்தில் ஒரே ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் எழுத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒலி நம்ம உச்சரிக்கும்போது எழுத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த எழுத்து இல்லை, அந்த விஷயந்தான் ஓம் அப்படிங்கிற விஷயம். ஓம்னு சொல்லி பாருங்கள், அது ஒரு எழுத்து மாதிரி தான். அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓ ஓ அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படித்தான் ஒரு எழுத்து. ஆனால் அந்த இம்முன்னு ஒரு சத்தம் உட்காரதுனால ஓம் அப்படிங்கிறச்சே அது ஒரு சின்ன எழுத்து மாதிரியும் இருக்குது, ஒரு வார்த்தை மாதிரியும் இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த குழந்தை சொல்லித்து, நான் பெருசெல்லாம் கேட்கல, இப்போது இருக்கிறதுலே ரொம்ப சின்னது ஒரு எழுத்து மாதிரி இருக்குது பத்தியா இந்த ஓம் அப்படிங்கிறது. இதுக்கு ஏதோ பிரணவம் பிரணவம்னு பேர் சொல்லுகிறார்கள். இந்த பிரணவத்துக்கு அர்த்தம் என்ன? பிரணவ பொருள் என்ன? நீதான் அறிவுக்கு அதிபதின்னு எல்லாரும் சொல்லுகிறார்களா இல்லையா? உனக்கு 4 தலை இருக்கு. ஏன் 4 தலை இருக்குன்னு சொன்னால், எல்லா திசையிலையும் இருக்கிற அறிவெல்லாம் சேகரிக்கிறதுக்கு உனக்கு 4 தலை. அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ நீ சொல்லு, எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரணவம்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல, இந்த பிரணவம்னா என்ன, ஓம்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. இப்போ பிரம்மா என்ன சொல்லியிருக்கணும்? பிரணவம்ங்கிறதுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியும். பிரணவம்னா பரம்பொருள் அப்படிங்கிற அந்த பொருள் அர்த்தம் அவருக்கு தெரியும்னா அதை சொல்லியிருக்கணும். சில சமயத்தில் யாராவது கேட்குற கேள்விக்கு நமக்கு அர்த்தம் புரியாது, அர்த்தம் தெரியாது, பதில் தெரியாது. என்ன சொல்லணும்? எனக்கு பதில் தெரியலைங்க, நான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தப்பில்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்போது எனக்கு வழி தெரியலை, பக்கத்தில் வர உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்கு இந்த வழி தெரியல, எப்படி போகணுன்னு சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கு வழி தெரிஞ்சால் சொல்லணும். வழி தெரியலைன்னு சொன்னால், எனக்கு தெரியலைங்க, இன்னொருத்தரை கேளுங்க அப்படின்னு சொல்லணும். மாற்றி சொல்லிட்டா வழியே தெரியாது, ஆனால் இப்படி போங்க அப்படி போங்கன்னு தப்பாக சொல்லிட்டா, அதை நம்பி நான் எங்கேயோ போய் அதனால் நேரம் வேஸ்ட் ஆகி, உங்களுக்கும் நேரம் விரயமாகி, எனக்கும் நேரம் விரயமாகி, போகிற வழியில் நான் என்ன செய்வேன்? எனக்கு தப்பு தப்பாக வழி காமிச்சாங்களே அப்படின்னு உங்களை சேர்த்து திட்டிக்கிட்டே போவேன் இல்லையா? தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. எனக்கு தெரியலை, கண்டுபிடித்து சொல்கிறேன் சொல்லி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரம்மா என்ன பண்ணினார்? பிரணவமா? பிரணவத்திற்கா பொருள் கேட்கிறாய்? பிரணவமே நான் தான் அப்படின்னார். பிரணவமே நான் தான்னு சொல்லணும்னா எவ்வளவு அகங்காரம் அவருக்கு இருந்திருக்கணும். பிரணவம் என்பது சாக்ஷாத் பரம்பொருள். நான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற வரைக்கும் அந்த பரம்பொருளை யாரும் உணர முடியாது. நான் தான் எல்லாம், இது என்னோடது, நான் தான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அந்த நான் இருக்கிற வரைக்கும் தெய்வத்தை உணர முடியாது. தெய்வத்தை பார்க்க முடியுமான்னு சில பேர் கேட்பார்கள். பார்க்க முடியும்.
எப்போ பார்க்க முடியும்னா அவர்கள் கண்ணுக்கு தெரிவார். அவர்கள் கண்ணுக்கு யார் கண்ணுக்கு தெரிவார் தெய்வம்னா, யாருக்கு அந்த நான் இல்லையோ அவர்கள் கண்ணுக்கு தெரிவார். அந்த நான் இருக்கிற வரைக்கும் தெய்வத்தை பார்க்க முடியாது. ஒரு சின்ன கதை உண்டு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதாக ஒரு கதை. ஒரு பெரிய முனிவர், அந்த முனிவர் என்ன பண்ணினார், காட்டுக்கு போனார். காட்டில் போய் தவம் செய்ய போகிறேன். முனிவராக இருந்தால் கூட அவருக்கு தன்னை பற்றிய அகங்காரம் அதிகம். என்ன மாதிரி யார் தவம் செய்ய முடியும்? முனிவர்களாக இருந்தால் கூட, தவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட என்ன மாதிரி உண்டான்னு நினச்சா அதுக்கு பேர் தான் அகங்காரம். ஆணவம்னு சொல்லுவார்கள், அகங்காரம்னு சொல்லுவார்கள். அகங்காரம்னா நான்கிற எண்ணம். இந்த அகங்காரத்தோட ரிலேட்டடாக இன்னொன்று உண்டு, மமகாரம். மமகாரம்னா எனதுங்கிற எண்ணம். அகம்னா நான், மமனா என்னுடையது. இப்போ இந்த பொருள் என்னன்னு கேட்டால் இது என்னோடது அப்படின்னு சொன்னால் அது மமகாரம். இந்த அகங்காரமும் மமகாரமும் யாருக்கு இருக்கோ அவர்கள் பக்கத்தில் தெய்வம் வருவதற்கு தயங்கும். தெய்வம் வருவதற்கு தயங்கும். இப்போ இந்த முனிவர் என்ன பண்ணினார், போய் காட்டில் உட்கார்ந்தார். காட்டில் உட்கார்ந்து நான் தவம் செய்ய போகிறேன், என்னை விட பெரிய தவம் யார் செய்துவிட முடியும் அப்படின்னு போய் உட்கார்ந்தார். மந்திரமெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேடுவர், வேட்டையாடுறவர், அவர் இந்த முனிவரை பார்த்தார். முனிவர் பார்த்தா பெரிய யாரோ ரொம்ப பெரிய பண்டிதர் மாதிரி இருக்குது, பெரியவர் மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து நமஸ்காரம் பண்ணினார். காலில் விழுந்து வணங்கி விட்டு கேட்டார், சுவாமி நீங்கள்லாம் எதுக்கு சுவாமி இந்த காட்டுக்கு வந்திருக்கிறீர்கள்? நாங்கள்லாம் ஏதோ இங்கே வேட்டையாடி பிழைக்கிறோம், இங்கே புலி சிங்கம்லாம் இருக்கும். உங்களை மாதிரி பெரியவங்களாக இருக்கிறவங்க, நல்ல படித்தவங்கள்லாம் எதுக்கு சுவாமி இங்கே வந்திருக்கீங்க? இந்த முனிவர் சொன்னார், நான் தவம் செய்ய போகிறேன். தவம்னா என்ன சாமி? அவருக்கு தவம்னா என்னன்னு தெரியாது. தவம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்ட உடனே இந்த முனிவர் பார்த்தார், ஓ தவம்னா என்னன்னு சொன்னால் கூட இவனுக்கு புரியாதா? அப்போ இவங்கிட்ட போய் நான் எதுக்கு தவம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன புரிய போகுது? இவங்கிட்ட நான் என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சி, இந்த வேடுவருக்கு ஒன்றும் புரியாதுன்னு அவர் நினச்சி, அது ஒன்றுமில்லை, ஒரு முக்கியமானப்பட்டவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நான் இங்கே உட்காந்து இந்த மந்திரத்தெல்லாம் அவரோட பேரெல்லாம் சொல்ல சொல்ல அந்த முக்கியமானப்பட்டவர் வந்துடுவார் எதிர்க்க. சாமி இந்த காட்டிலையா இருக்கார் அந்த முக்கியஸ்தர்? ஆமாப்பா இங்கே தான் இருக்கார். இந்த காட்டிலையா இருக்காருன்னா என்ன சொல்கிறது? எந்த காட்டில் இருக்காருன்னு சொல்கிறது? இங்கே தான்ப்பா இருக்கார். அவர் என்ன நினச்சார், கடவுள் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார், அதனால் இங்கே தான் இருக்கார். சாமி நிஜமாக சொல்கிறீங்களா சாமி? இந்த காட்டிலையா சாமி இருக்கார்? ஆமாம்ப்பா இந்த இடத்துல தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார். அப்படியா சாமி? நான் பார்த்ததே இல்லையே சாமி, அவர் எப்படி இருப்பார்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சாமி? இவனுக்கு சொன்னால் என்ன புரிய போகுது? தெய்வம்னு சொன்னால் இவனுக்கு புரிய போதா ஏதாவது? அது உனக்கு சொன்னால் புரியாதுப்பா. இல்லை சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி, அவர் எப்படி இருப்பார்னு சொல்லுங்கள் சாமி. நான் இந்த காடு முழுக்க சுற்றுறேன், எனக்கு தெரியாதவர் யாருமே இந்த காட்டில் இருக்க முடியாது. இல்லைப்பா உனக்கு இல்லை சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நான் பார்த்தா கூட்டிகிட்டு வரேன் சாமி. இப்போ இவர் என்ன நினச்சார், இந்த முனிவர் இது ஏதுடா போச்சு, இவர் பாட்டுக்கு ஏதோ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு, இவரை இங்கேருந்து போக வைக்கணும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார், நம்ம மந்திரம்லாம் சொல்ல முடியல, இவர் பாட்டுக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறது, இந்த அன்பு தொல்லையை எப்படி நிறுத்துறதுன்னு பார்த்து, அது அந்த முக்கியஸ்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? ஒசரமாக இருப்பாரா சாமி? அகலமாக இருப்பாரா சாமி? இது நீ நினைக்கிற மாதிரி மனுஷனை மாதிரி இருக்க மாட்டார், நீ நினைக்கிற மாதிரி புலி சிங்க மாதிரி இருக்க மாட்டார். இவர் எப்படின்னா ரெண்டும் சேர்ந்தவர். இவர் கொஞ்சம் சிங்கம் மாதிரி இருப்பார், கொஞ்சம் மனுஷ மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் தான் முக்கியஸ்தர். அது உனக்கு சொன்னால் புரியாது சாமி, நான் போய் தேடுறேன் சாமி, அந்த மாதிரி ஒருத்தரை நான் இங்கே பார்த்ததே இல்லை இந்த காட்டில்.
அதான் சொல்கிறேனேப்பா, உன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டார்ப்பா, நான் கூப்பிட்டா வருவார். இந்த முனிவருடைய எண்ணம் என்ன? தான் கூப்பிட்டா வருவார், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக பாதி சிங்கம் பாதி மனுஷன்னு சொல்லி, நரசிங்கம் அப்படித்தானே, நரசிங்க வடிவத்தை சொல்லி நான் அவரைத்தான் தேடுகிறேன். அந்த வேடுவர் போயிட்டார். சரி சாமி, நான் எங்கேயாவது பார்த்தா கூட்டிகிட்டு வரேன் சாமி அப்படின்னு போயிட்டார். ஒரு 4-5 நாள் ஆச்சு. இந்த முனிவருக்கு நாமத்தான் தவம் பண்ணிக்கிறோம், நல்ல வேளை டிஸ்டர்பன்ஸே இல்லை, நாம் மந்திரம்லாம் சொல்லலாம்னு நினச்சி எல்லா மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கார். ஒரு 4-5 நாள் ஆச்சு. சாமி 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 அப்படின்னு ஒரே சத்தம் கட்டுது. ஏதுரா இவன் மறுபடியும் வந்துட்டானா, தொந்தரவு பண்ணுறதுக்கு, மந்திரம் சொல்ல விட மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா அந்த வேடுவர் வந்து நின்னார். சாமி, கண்டுபிடிச்சிட்டேன் சாமி. என்ன கண்டுபிடிச்ச? நீங்கள் சொன்னீங்கல்ல பாதி மனுஷன் பாதி சிங்கம்னு, இத்தனை நாள் என் கண்ணில் படலை சாமி. இதே காட்டில் தான் இருந்திருக்காரு, இதே காட்டில் சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரா, என் கண்ணில் படவே இல்லை சாமி. நீங்கள் சொன்னோன்னு போய் தேடினேன்னா அங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்த்தேன், வாயான்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு தலையை அசைச்சாரா, ஒரு கயரை எடுத்து கட்டி தரான்னு இழுத்து வந்துட்டேன் சாமி. அதை பார் சாமி, இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். என்னது, பாதி சிங்கம் பாதி மனுஷனை தரான்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டியா? உன் கண்ணுக்கு பட்டாரா? ஆமாம் சாமி, என் கண்ணுக்கு பட்டார் மட்டும் இல்லை, வரமாட்டேன்னு கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படி கயத்தை போட்டு கட்டினேன்னா சாதுவாக நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டார் சாமி. என்னப்பா சொல்கிற? ஆமாம் சாமி, பாருங்க, கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு அப்படி கயத்தை போட்டான். அவர் கையில் ஒரு கயிறு, அந்த கயிறை இப்படி போட்டு கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன் சாமி. கயத்தில் கட்டி இருக்கியான்னு அந்த கயத்தை பார்த்தாரா இல்லையா, இந்த ஒயர் விழுந்து கிடக்குது பாருங்க, அந்த மாதிரி அந்த கயரும் அப்படி விழுந்திருந்தது. அங்கேருந்து அந்த கயத்தை பார்த்துக்கிட்டே வந்தார் இந்த முனிவர். இங்கே பார்த்துட்டே வந்தார், இங்கே ஏதோ இருக்குது கயிறு. ஆனால் அந்த சிங்கம் மனுஷன் அந்த முனிவர் கண்ணில் படலை. என்னப்பா சொல்கிற? ஒன்றும் இல்லையே. அட பாருங்க சாமி, சும்மா உக்காந்துருக்கிறத பாருங்க, முன் கையை தூக்கிட்டு காட்டுது பாருங்க, என்னை பார்த்து கையை காட்டுது பாருங்க சாமிங்கிறான் அவன். இவ்வளவு தெரிந்த முனிவருக்கு, மந்திரங்களையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தெரிந்த முனிவருக்கு அந்த தெய்வம் கண்ணுக்கு படலை. ஆனால் நான்கிற எண்ணம் இல்லாமல் எனக்கு தெரியாமல் போச்சே, இந்த காட்டில் தானே இருக்காரு, இவ்வளவு நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்ச அந்த வேடுவருக்கு அந்த தெய்வம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. நான்கிற எண்ணம் இருந்தால் தெய்வம் கண்ணுக்கு தெரியாது. நான் தான் அந்த பிரணவ பொருள். பிரம்மா சொன்னார், நான் தான் பிரணவ பொருள். நீங்கள் தான் பிரணவ பொருளா? ஆமாம், நான் தான் பிரணவ பொருள். அப்படியா? எப்படி அந்த வேடுவர் அப்படி கயத்தில் ஒரு கட்டு கட்டினாரோ தெய்வத்தை, இப்போ தெய்வம் என்ன பண்ணித்து தெரியுமா, அந்த பிரம்மாவை ஒரு கயத்தில் கட்டித்து, பிரம்மாவை சுற்றி ஒரு கயத்தில் கட்டி தரான்னு இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுது. நான் இல்லைன்னா பக்தனால பகவானை கட்ட முடியும், நான் இருந்தா பகவான் பக்தனை கட்டி தூக்கி எங்கேயாவது போட்டுருவார். இப்போ பிரம்மா எங்கே இருக்கார்? ஜெயிலுக்குள்ளே இருக்கார். பிரம்மா சிறைச்சாலைக்குள்ளே இருக்கார். சிருஷ்டி நின்று போச்சு, தேவர்கள் எல்லாம் தவித்தார்கள். உலகத்தில் எங்கேயுமே சிருஷ்டி நடக்கலை. சிருஷ்டி நடக்கலைன்னா உலகமே நடக்கலைன்னு அர்த்தம். உடனே எல்லாரும் ஓடினார்கள். அப்பா, உங்களுடைய பிள்ளை பிரம்மாவையே தூக்கி உள்ளே போட்டுட்டாம்பா, தயவு செய்து ஏதாவது செய்து பிரம்மாவை நீங்கள் வெளியில் அனுப்ப வேண்டும், பிரம்மாவை வெளியில் அனுப்ப வேண்டும். பிரம்மாவை ஜெயிலில் போட்டுட்டானா? சிவபெருமானுக்கு ஆச்சரியம் தாங்கல்ல. பிரம்மாவை கூட ஒருத்தர் சிறைச்சாலையில் போட முடியுமா? ஆமாம், போட்டிருப்பது உன்னுடைய பிள்ளை.
சிவபெருமான் அங்கேருந்து அப்படி திரும்பி பார்த்தார். நந்திகேஸ்வரர் நின்னர். நந்திகேஸ்வரர் தான் நமக்கெல்லாம் தெரியும், கைலாயத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி. நந்திகேஸ்வரரை கூப்பிட்டு போய் பிரம்மாவை சிறை மீட்டு கொண்டு வா அப்படின்னார் சிவபெருமான். நந்திகேஸ்வரர் புறப்பட்டு போனார். அந்த ஜெயில் வாசல், அங்கே முருகப்பெருமான் வெளியில் நிற்கிறார். நந்திகேஸ்வரர் போய் அந்த பிரம்மாவை கொஞ்சம் விட்டுட்டா தேவையில்லை, பிரம்மாவை கொஞ்சம் வெளியில் அனுப்பணும், அப்பா சொல்ல சொன்னார். அப்படி திரும்பி பார்த்தார் முருகர். திரும்பி பார்த்துட்டு, பேசாமல் திரும்பி போறியா இல்லை பிரம்மாவுக்கு துணையா போறியா? நீ என்ன பண்ண போகிற? ஒன்று பேசாமல் திரும்பி போ, இல்லைன்னா பிரம்மாவுக்கு துணையா நீயும் உள்ளே போ. நந்திகேஸ்வரர் அங்கேருந்து அலறி அடித்து கொண்டு சிவபெருமான்கிட்ட ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், என்னால் முடியாது, உன் பிள்ளையினுடைய அழகு நீரே பார்த்து கொள்ளும். வேக வேகமாக புறப்பட்டாராம் சிவபெருமான். எவ்வளவு வேகமாக புறப்பட்டார்! கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார், பரமேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு வரத்துக்கு கூட நேரம் இல்லை. அவசரமாக புறப்படுறோன்னு வச்சுப்போம், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்லக்கூட நேரம் இருக்காது இல்லையா? சாக்ஷாத் பார்வதி கிட்ட கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு நேரம் இல்லையா? ஏன்னா பிரம்மா ஜெயிலுக்குள்ளே இருந்தால் உலகம் தவித்து போகும். அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தார் சிவபெருமான். முருகப்பெருமான் அப்படி சிரித்தார். எதுக்கு நீ பிரம்மாவை உள்ளே போட்ட? பிரம்மாவுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு கேள்வி கேட்டார் சிவபெருமான். பெரியோர்களே, இந்த கதைகளெல்லாம் நாம் வெறுமன கதைகள்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடங்கள் நிறைய. எந்த பாட புத்தகத்திலேயும் அடக்கிவிட முடியாத அளவிற்கு பாடங்கள் இது போன்ற கதைகளில் உண்டு. இந்த கதையை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு அந்த பாடம் சரியாக புரியும். இந்த பாடம்ங்கிறது எந்த வயசுக்கு? இப்போ சாதாரணமாக பாட புத்தகம்னு சொன்னோன்னா 4ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாட புஸ்தகம், 8ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாட புத்தகம், காலேஜ் வந்தால் வேறு பாட புத்தகம், மாஸ்டர்ஸ் பண்ணினா வேறு பாட புத்தகம்னு இருக்கும். அப்படி இல்லை, இது எல்லாம் ஒரே பாடம்தான். ஆனால் அந்த பாடம் அவரவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப பாடத்தினுடைய ஆழமும் அதிகப்படும். இப்போ என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா சிவபெருமான்? பிரம்மாவை நீ ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்ட, உனக்கு அதற்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு அர்த்தம் தெரியுமான்னர். தெரியும். தெரியுமா? தெரியும். எங்கே சொல்லு பார்க்கலாம். நாம் அப்படி தானே கேட்போம். யாராவது ஒருத்தர் எனக்கு தெரியும்னு சொன்னால் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவோம். சொல்லு பார்க்கலாம்னர். அப்போ தான் முருகப்பெருமான் சொன்னார், பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் அப்படி போகிற போக்கில் சொல்ல முடியாது. அதை சொல்லணும்னு சொன்னால் கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்கிற விதத்தில் சொல்லலாம். கேட்கிற விதத்தில் கேட்டால் சொல்கிற விதத்தில் சொல்லலாம்னு சொன்ன உடனேயே சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த குழந்தைக்கு தெரியும். சரிப்பா, பிரம்மா தான் தப்பு, பிரம்மாவை தயவு செய்து விடுதலை பண்ணிவிடு அப்படின்னு கேட்க பிரம்மாவை விடுதலை பண்ணினார். ஏன்னா அப்பா சொல்லிட்டாரேங்கிறதுக்காக விடுதலை பண்ணினார். அதுக்கப்புறம் சிவபெருமான் கேட்டார், எங்கே கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்கிற விதத்தில் சொல்கிறேன்னு சொன்னியே, நான் மாணவனாக குனிந்து கேட்கிறேன், நீ சொல்லிக் கொடு. கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கான தகுதி இவருக்கு இருக்காங்கிறது தெரியணும். பல நேரத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? யார்கிட்டையாவது ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்வியை கேட்டுட்டு அவர்கள் பதில் தெரியலன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் திரும்பி நம்மக்கிட்ட கேட்டால் நமக்கு பதில் தெரியாது. அது இல்லை.
ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியல உன் தலையில் குட்டுவேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல அதற்கான பதில் தெரியணும். அப்போத்தான் அவர்கள்ட்ட கேட்கறதுக்கான அருகதை இல்லை. அப்படி கேட்டு அவர்கள் தெரியலன்னு சொன்னால் தண்டனை கொடுக்கறதுக்கான அருகதை. இப்போ சிவன் என்ன கேள்வி கேட்டார்? பிரம்மாவை ஜெயிலில் போட்டியே தப்பான ஆன்சர் சொன்னார்னு உனக்கு அது தெரியுமா? தெரியும்னு உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் தான் பிரம்மாவை விடுதலை செய்ய சொன்னார். இப்போ முருகப்பெருமான் சொன்ன அந்த பதிலை பார்க்கலாம். கேட்குற விதத்தில் கேட்டால், சொல்கிற விதத்தில் சொல்கிறேன். உயர்வான விஷயங்கள் நாம் நினைக்கிறோம், உயர்வான விஷயங்களை யார்கிட்டேருந்தும் மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் அதை கூட ஒரு முறைப்படி செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் முருக பக்தர்கள், அப்படித்தானே? இங்கே இருக்கிற எல்லாரும் முருக பக்தர்கள், அடியேன் உட்பட, சரியா? நாம் எல்லாரும் மனிதர்கள், அடியேன் உட்பட, சரியா? ஆனால் இன்னைக்கு ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சின்னு நடக்கும்போது இதில் உரையாற்றுபவர் ஒரு மேடையில் உட்கார்ந்தாத்தான் எல்லாரையும் பார்க்க முடியும்னு ஒரு இடம் போட்டு மற்றவர்களெல்லாம் உட்காருவதற்கு, இப்போ கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வருகிறார்கள் போகிறார்கள், எல்லாரும் போகும்போது அவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் நடந்து போகும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு இதை ஒரு அரங்கம் மாதிரி போட்டு எதை எதை எப்படி எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா? அந்தந்த முறைப்படித்தானே அது நடக்கிறது. அப்போ அந்தந்த முறைப்படித்தான் சில விஷயங்கள் நடக்க வேண்டுமே தவிர எல்லாரும் உட்காந்து எல்லாரும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லாரும் போய் அந்த வாச கதவுக்கிட்ட உட்காந்து ஒரு 10 நாற்காலியை இழுத்து போட்டுக்கிட்டு உட்காந்து முருகப்பெருமானை பற்றி பேசினோம்னா என்ன ஆகும்? அதுவும் முருகப்பெருமானை பற்றி பேசுறது தான், அதுவும் இதே மாதிரி கோவிலில் நடக்கிறது தான். ஆனால் எத்தனை பேருக்கு அங்கே இடைஞ்சல் பண்ணுவோம்? ஏதாவது யாராவது முறையாக சிந்திக்க முடியுமா? அப்போ சில விஷயங்களை செய்ய வேண்டும்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு முறை உண்டு. அதனால தான் சிவபெருமான் கேட்டார், உனக்கு தெரியுமா? முறையாக கேட்டால் முறையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். அப்படியே தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் கற்றுக் கொடுத்ததை இந்த மௌன குருவாக, ஆதி குருவாக இருக்கிற சிவபரம்பொருள் ஒரு சிஷ்யனாக உட்கார்ந்து கேட்டார். இதனால தான் முருகப்பெருமானுக்கே தகப்பன் சுவாமின்னு பேர். சுவாமி மலை, 6 படை வீடுகளில் ஒன்றாக இருக்கிற சுவாமி மலையில் தகப்பன் சுவாமியாக தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். முக்கட்பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது உரைத்து அப்படிம்பார் அருணகிரிநாதர். முக்கண் பரமனாக இருக்கிற சிவபெருமானுக்கு முக்கட்பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் அந்த அமரர்களும் உன்னை வணங்கும்படியாக இருக்கக்கூடியவனே முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொருவித்து குருவரை என ஓதும். அப்போ எதை எப்படி செய்ய வேண்டும் மாத்திரமில்லை, சிறியவர்களாக இருந்தாலும் அந்த சிறியவர்களிடத்தில் ஆழமான விஷயம் இருந்தால் அதை பெரியவர்கள் வணங்கி கேட்கலாம்ங்கிறத முருகப்பெருமானும் சிவபெருமானும் நமக்கு காட்டுகிறார்கள். முருகப்பெருமானுக்கு தகப்பன் சுவாமின்னு பேர் வந்தது. எத்தனையோ பெயர்கள் முருகப்பெருமானுக்குன்னு பார்க்குறோமே, அந்த தகப்பன் சுவாமி மாதிரி இன்னொரு பெயரும் உண்டு. இளம்பூரணர்னு ஒரு பேர். பழைய தமிழ் இலக்கியத்திலெல்லாம் பார்த்தா இளம்பூரணர் அப்படிம்பார்கள். பூரணம் அப்படின்னு சொன்னால் முழுசுன்னு அர்த்தம். அது என்ன இளம்பூரணம்? முழுசாக இருக்கிறதுலையே இளமையாக இருப்பது. அப்படின்னா முதுபூரணர்னு யாராவது உண்டா? இளம்பூரணர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் முதுபூரணர்னு யாராவது உண்டானா உண்டு. முதுபூரணர்னு சொல்கிறதில்ல, சிவபரம்பொருளுக்கு முதுபூரணர்.
அந்த சிவபெருமானுடைய அம்சமாக அக்னி ஸ்வரூபமாக தோன்றினவர் தான் முருகப்பெருமான் வைகாசி விசாக திருநாளில். சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து வந்த அக்னி. அந்த அக்னியை சாக்ஷாத் அக்னி தேவன் கையில் தூக்கினான். கூடவே இன்னொருத்தன் கையில் தூக்கினா யாருன்னு கேட்டால் வாயுதேவன். அக்னி தேவன் முதல்ல அந்த நெருப்பு கொழுந்த கையில் வாங்கினான். கையில் வாங்கினா தூக்க முடியல. சிவபெருமான் பார்த்து சொன்னார், இதை எடுத்துக்கொண்டு போ, கங்கை நதிக்கரைக்கு போ, இந்த அக்னியை கொண்டு போய் கங்கை நதிக்கரையில் குளிரவை அப்படின்னு அக்னி தேவன்கிட்ட ஆணையிட்டார். அக்னி தேவன் கையில் வாங்கினான் அந்த நெருப்பை. அவனால் கையில் பிடிக்க முடியல. அக்னி தேவனாலேயே பிடிக்க முடியல, அவ்வளவு நெருப்பு தகித்தது. பக்கத்தில் வாயுதேவனை துணைக்கு கூப்பிட்டான். அப்பா நீயும் வா, நம்ம 2 பேருமா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி 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 மாற்றி, ரொம்ப கனமாக ஒரு பெட்டி இருந்ததுன்னா தூக்க முடியலன்னா 2 பேராக மாற்றி மாற்றி தூக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நாம் 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு போகலாம்னா. அப்போ மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு 2 பேருமாக எடுத்துக்கொண்டு கங்கை கரைக்கு போனார்கள். கங்கை கரையில் ஒரு சின்ன மடுன்னு சொன்ன ஒரு சின்ன குளம், ரொம்ப சின்னதாக ஒரு குளம். அந்த நெருப்பு பொறியை கொண்டு போய் அந்த குளத்தில் போட்டார்கள். நினச்சி பாருங்கள், நல்ல வெயில் அடிச்சதுன்னா கோடை காலத்தில் குளத்தில் இருக்கிற தண்ணி வற்றி போகுது இல்லையா? வெயில் நல்லா அடித்தா குளம் வற்றி போகுது. நெருப்பு பொறி, அக்னி தேவனால் பிடிக்க முடியாத நெருப்பு பொறியை கொண்டு போய் குளத்தில் போட்டால் அந்த குளம் என்ன ஆயிருக்கும்? வத்தி தானே போயிருக்கணும். அக்னி தேவன் கையால் பிடிக்க முடியாத நெருப்பு பொறியை கொண்டு போய் குளத்தில் போட்ட உடனே குளம் வத்தி போயிருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த குளம் அப்படியே தான் இருந்தது. அந்த குளத்தில் இந்த நெருப்பு பொறியை போட்ட உடனே அந்த நெருப்பு பொறி அப்படியே குளிர்ந்து ஒரு குழந்தையாக மாறிச்சு. ஒரு சின்ன குழந்தையாக மாறிச்சு. அந்த குழந்தை தான் கந்தக்கடவுள். சின்ன குளத்தில் அவ்வளவு ஆற்றல், நெருப்பாக இருந்த அந்த ஆற்றலை இந்த பூமிக்கு வர வேண்டும்ங்கிறதுக்காக தன்னையே குளிர்வித்து கொண்டு குழந்தையாக தோன்றிய கடவுள். எதுக்காக அப்படி வரணும்? யாருக்காகவோ இல்லை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நன்மை தர வேண்டும், இந்த மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக தன்னையே குளிர்வித்து கொண்டு அந்த குழந்தை தோன்றியது. அந்த குழந்தை பார்த்த உடனே அங்கே இருந்த கார்த்திகை பெண்கள் ஓடி வந்தார்கள். 6 பேர் அவர்கள். 6 பெண்களும் ஓடி வந்தார்கள். வந்தவர்கள், ஆஹா இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன், ஒவ்வொருத்தரும் நான் வளர்க்குறேன்னு அந்த குழந்தைய தூக்கினா என்னாகும்? இந்த குழந்தை பார்த்தது, 6 பேருக்கும் ஆசையா? அப்போ இந்த 6 பேருக்காக நான் 6 குழந்தைகளாக உருமாறிக்கொள்கிறேன்னு 6 குழந்தைகளாக உருமாறிக்கொண்டது. அதனால தான் ஆறுமுகன் சண்முகன் அப்படின்னு அருமுகக் கடவுளாக அவதாரம் எடுத்தார். கச்சியப்பர் இந்த முருகப்பெருமான் அவதாரம் செய்தார்னு சொல்றச்சேயே ஒரு விஷயத்தை சொன்னார். கருணை கூர் முகங்கள் 6 கொண்டு தோன்றியவர். கருணை கூர் முகங்கள் 6ம் விழிகள் 12ம் கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. திருமுருகன் எதற்காக வந்து தோன்றினான் தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துறதுக்காக இல்லை. சாதாரணமாக நீங்கள் முருகப்பெருமான் எதற்காக அவதாரம் எடுத்தார்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சூரபத்மனை வதம் செய்ய. ஆனால் கச்சியப்பர் ரொம்ப தெளிவாக சொன்னார், சூரபத்மனை வதம் செய்வதற்காக மட்டும் வரல முருகப்பெருமான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல கதியை பெற வேண்டும்ங்கிறதுக்காக வந்தார். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கருணை கூர் முகங்கள் 6ம் விழிகள் 12ம்.
அப்படியே கருணை இருக்கக்கூடிய முகங்கள், அந்த 6 முகங்களும் பரம கருணையோடு வந்திருக்கக்கூடிய முகங்கள். முருகப்பெருமானுக்கே கலியுக வரதன்னு பேர். கலியுகத்தில், கலிகாலத்தில் கலியினுடைய தீமைகளை எல்லாம் அழித்தி நமக்கு நன்மைகளை தரக்கூடிய தெய்வம். அதுதான் கலியுக வரதன். சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அழித்து நமக்கு நன்மையை தரக்கூடிய கந்தக்கடவுள். இந்த கந்தக்கடவுளுக்கு ஆட்டு வாகனம் அப்படின்னு ஒரு கதை பார்த்தோமா இல்லையா? இப்போ அந்த கதையை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். 2 முக்கியமான கதைகளை பார்க்க போகிறோம்னு ஆரம்பித்தோமே. ஒரு கதை பிரம்மாவை ஜெயிலில் போட்ட கதை. 2வது கதை ஆடு வாகனமான கதை. முருகனுக்குன்னு சொன்ன மயில் வாகனம் நமக்கெல்லாம் தெரியும். மனமே முருகனின் மயில் வாகனன் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த மனசு என்னவாக இருக்கணும்னா முருகப்பெருமானுடைய மயில் மாதிரி இருக்கணும், தெய்வத்தை சுமந்து கொண்டு போக வேண்டும். சரி, முருகன்னு சொன்ன மயில் வாகனம். முருகன்னு சொன்ன சில நேரங்களில் யானை வாகனம். எப்போ யானை வாகனம், எப்போ மயில் வாகனம்? சூரபத்மனை சண்டை போட்டு அழிக்க வேண்டிய நிலைமை வந்தது. சூரனுக்கும் முருகனுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் பெரிய சண்டை. அந்த சண்டை நடக்கும்போது சூரபத்மன் விதவிதமாக மாயாஜாலம் பண்ணினான். மாயாஜாலம் பண்ணினான். திடீர்னு சூரனா நிற்பான், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பறவையாக பறப்பான், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மேகமாக நிற்பான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தண்ணியாக கொட்டுவான், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அப்படியே வெயிலாக அடிப்பான். இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்னா பண்ணினான், மாயாஜாலம் செய்தான். பல சமயங்களில் நாமும் கூட நினைக்கிறோமா இல்லையா, விதவிதமாக மாயை பண்ணி மறைஞ்சு பண்ணினா நாம் பண்ணுற எதுவும் வெளியில் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோமே. அந்த மாதிரி சூரனும் பண்ணினான். அவன் தண்ணீராக மாறினால் முருகப்பெருமான் நெருப்பாக மாறுவார். அவன் நெருப்பாக மாறினால் முருகப்பெருமான் தண்ணீராக மாறுவார். இப்படி மாற்றி 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 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது. கடைசியில் அவன் என்ன பண்ணினான், தன்னை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினச்சி ஒரு மாமரமாக மாறி நின்னான். ஒரு மாமரம். மரமாக நின்னால் தன்னை தேடுவார், சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே, காணாமல் போயிட்டான்னு தேடுவார்னு நினச்சி ஒரு மரமாக மாறி நின்னான். மரமாக அவன் நிற்கிறான்ங்கிறத பார்த்துட்டார். அவருக்கு தெரியாது, தெய்வத்துக்கு தெரியாது. நாம் என்ன பண்ணுறோங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிற தெய்வத்துக்கு தெரியாதா என்ன? பார்த்துட்டார். பார்த்தவர் என்ன பண்ணினார், தன்னுடைய வேலாயுதத்தை எடுத்தார். அம்பிகை கிட்ட வாங்கி இருந்த வேல் சக்தி வேலாயுதம்னே பேர். அந்த வேல் கையில் வைத்து கொண்டிருக்கிறாரே, அந்த வேல் எடுத்தார், மந்திரத்தை ஜபித்தார், நேர அந்த மரத்தை பார்த்து விட்டார். அந்த வேல் மரத்தை பிளந்தது. மரத்தை நேர போய் அப்படியே 2ஆக அந்த வேல் பிளந்தது. அப்படி பிளந்த உடனே ஒரு பாதி இந்த பக்கம் விழுந்தது, ஒரு பாதி இந்த பக்கம் விழுந்தது. இந்த பக்கம் விழுந்த பாதி என்னாச்சு, சேவலாக மாறித்து. இந்த பக்கம் விழுந்த பாதி மயிலாக மாறித்து. அந்த சேவல் கூவிக்கொண்டே நின்றது, மயில் அப்படி பக்கத்தில் வந்தது. சேவலை எடுத்து தன்னுடைய கொடியில் வைத்து கொண்டார். சேவர் கொடியோன் அப்படின்னு பேர் வந்தது. குக்குட கொடியோன், குக்குடத்வஜன், சேவல் கொடியோன்னு பேர். இந்த மயிலை எடுத்தார், தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டார், சிக்கி வாகனன்னு பேர். சரி, இப்போ மயிலும் வந்தாச்சு, சேவலும் வந்தாச்சு. யானை எப்போ இவருக்கு வாகனமாச்சு? சூரபத்மன் தான் மயிலா மாறி போனான். சூரபத்மன் தான் சேவலாகவும் மாறினான், மயிலாகவும் மாறினான். ஆனால் சூரபத்மன் வதம் நடப்பதற்கு முன்னால், சூரசம்ஹாரம் நடப்பதற்கு முன்னால் தேவேந்திரன் யானையாக உருவெடுத்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்தான். சண்டைக்கு போகிறச்சே யானை மேலே ஏறி சண்டைக்கு போகணும். யானை படை இருக்கு இல்லையா, சண்டைக்கு போகும்போது கஜப்படை
ரத கஜ துரக பதாதீம்பார்களே, அந்த யானை படையில் யானை மேலே ஏறி சண்டைக்கு போகணுங்கிறதுக்காக இந்திரன் யானையாக மாறினான். அதனால் நீங்கள் இப்போவும் பார்த்தா சில ஸ்தலங்களில் சூரசம்ஹாரத்திற்கு முந்தைய ஸ்தலம் என்று கருதப்படுகிற ஸ்தலங்களில் யானை தான் முருகப்பெருமானுக்கு முன்னால் வாகனமாக இருக்கும். இந்த சுவாமி மலைன்னு பார்த்தோமே, சுவாமி மலையில் யானை தான் இருக்கும். யானை வாகனமும் வந்தாச்சு. ஆடு எப்போ வாகனமாச்சு? கடைசியில் வந்தது மயில் வாகனம். அதுக்கு முன்னால் யானை, அதுக்கும் முன்னால் தான் இந்த ஆடு. நாரதர் ஒரு பெரிய வேள்வி பண்ணினார். நாரதர் திரிலோக சஞ்சாரி, எப்போதும் பகவானையே நினைப்பவர். அவர் ஒரு பெரிய யாகம் பண்ணினார். ஆனால் துரதிருஷ்டம், ஆனானப்பட்ட நாரதர் யாகம் பண்ணின போது கூட அந்த நாரதருக்கு கூட நாம் யாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு செருக்கு வந்தது. நாம தான் பெரிய யாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற செருக்கு வந்த உடனே அந்த யாகத்திலேருந்து ஒரு செம்மறியாடு வந்தது. அந்த செருக்கு கர்வம் எல்லாம் சேர்ந்து அந்த செம்மறியாடாக வந்தது. அப்படி துள்ளி குதிச்சு வந்தது ஆடு. ஊர்லெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆட்டுக்கு வாலை அளந்து வச்சிருக்கும்பார்கள் இல்லையா? புலிக்கு வால் இருக்குது, சிங்கத்துக்கு வால் இருக்குது, யானைக்கு வால் இருக்குது, நாய்க்கு வால் இருக்குது, பூனைக்கு வால் இருக்குது. ஏன் அதுக்கெல்லாம் மட்டும் வாலை அளந்து வைக்கலையா? குரங்குக்கு கூட வால் இருக்குது. அது என்ன ஆட்டுக்கு மட்டும் அளந்து வைக்கிறது? மற்றதுக்கெல்லாம் அளந்தா வைக்கல. எல்லாத்துக்கும் அதுக்கு எவ்வளோ வால் இருக்கணுமோ அவ்வளவுதான் அளந்து வச்சிருக்கு. அதுக்கு மேலே இல்லை. வால் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டுமோ அந்தந்த விலங்குக்கு எந்த அளவு சரியோ அந்த அளவுக்கு தான் பகவான் வச்சிருக்காரே தவிர குறைச்சோ கூட்டியோ வைக்கல. ஆனால் ஏன் பழமொழி ஆட்டுக்கு மட்டும் வந்தது? ஆடு கொஞ்சம் வினோதமான ஒரு விலங்கு. நீங்கள் சில சமயத்தில் ஆட்டு மந்தைத்தனம் அப்படிம்பார்கள். யாராவது சரியாக ஒரு விஷயத்தை செய்யலைன்னா ஆட்டு மந்தை அப்படிம்பார்கள் இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? ஆடு கூட்டமாக போகும், மந்தையாக போகும், தனியாக போகாது, கூட்டமாக போகும். இந்த கூட்டமாக போகிறச்சே பார்த்தா ஒன்று தெரியும். கொஞ்சம் தூரம் போகும்போது ஏதோ ஒரு ஆடு, எல்லா ஆடும் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஒரு 10 ஆடு இப்படி போயிட்டுருக்கு கடைசியாக அந்த கூட்டத்தில். இங்கே கடைசியாக இருக்குது. இந்த கடைசியாக இருக்கிற 10 ஆட்டில் ஒரு ஆடு என்ன பண்ணும், அதுக்கு கால் ஏதாவது அரிச்சிருக்கும், தினவு எடுத்துருக்கும். அது அங்கே போன உடனே ஒரு எம்பி குதிக்கும். அதுக்கு கால் தினவெடுத்து அது ஒரு எம்பி அப்படி குதிக்கும். சில சமயத்தில் பார்த்தா வெறுமனை எம்பி குதிக்காது, அப்படி எம்பிட்டு அப்படி ஒரு சுற்றி குதிக்கும். இந்த பின்னால் போகிற ஆடு இருக்குல்ல, 10 ஆட்டில் முதல்ல ஒரு ஆடு பண்ணித்துன்னு வச்சுப்போம், பின்னால் ஒரு 9 ஆடு போகும்ல. இந்த 9 என்ன பண்ணும் தெரியுமா? அந்த இடத்துக்கு போனோடனே அது எதுக்கு குதிச்சுதுன்னே தெரியாது. இதுக்கு காரணம், இது இங்கேருந்து அது குதிச்சதை பார்த்துது, அவ்வளவுதான். இதுவும் அங்கே போனோடனே அதே மாதிரி ஒரு எம்பி குதிக்கும். அது சுற்றி இருந்தால் இதுவும் அங்கே போனோடனே ஒரு சுற்றி குதிக்கும். இப்போ என்ன காரணம்னே தெரியாமல் யாரோ முன்னால் போனவர்கள் ஏதோ பண்ணினார்கள் அப்படிங்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு தான் ஆட்டு மந்தத்தனம்பார்கள். காரணம் தெரியாமல், தேவை இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் ஆட்டு மந்தத்தனம். இப்போ இந்த ஆடு எப்படிப்பட்டது? அதுக்கு அறியாமை மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அறியாமை. ஆனால் அந்த அறியாமை மாத்திரம் இல்லை, தனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அங்கே போய் ஒரு குதிக்கிறதா இல்லையா? அதுதான் அந்த ஆட்டினுடைய தனம். முழுக்க அறியாமையில் இருக்கும். ஆனால் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு செருக்கு. இந்த செருக்கு தான் ஆடுங்கிற அடையாளம். நாரதருடைய வேள்வியிலிருந்து வந்த அந்த ஆடு அப்படியே முற்றத்துக்கு வந்துதான், முருகப்பெருமானை நேரம் முட்டுவதற்காக வந்தது. அதை அப்படி பிடிச்சு செருக்க அப்படி அடக்கி அது மேலே ஏறி உட்கார்ந்தார். அதனால் அவருக்கு அஜவாகனன்னு பேர். கஜவாகனன் மாதிரியே அஜவாகனன். என்ன அர்த்தம்? செருக்கு எங்கே இருந்தாலும், கர்வம் எங்கே இருந்தாலும் அதை அடக்கி அவர்களையும் தன் வசப்படுத்தக்கூடியவர் முருகப்பெருமான்.
மனிதர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை களவு இல்லை, பொய் இல்லை, அகங்காரம்தான். களவு நடப்பதற்கும் பொய் இருப்பதற்கும் பலவிதமான தவறுகள் நடப்பதற்கும் எது காரணம்னு பார்த்தா அடிப்படை காரணம் அகங்காரம். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணத்தை போக்கடிப்பது தான் முருகப்பெருமானுடைய பணி. அதனால தான் உலகம் உய்ய வந்தார். 6 முகங்கள், அந்த 6 முகங்களும் என்னென்ன கொடுக்கும்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக பட்டியல் போட்டார். ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகமொன்று, கூறுமடியார் வினை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும்னர். ஏறு மயில் ஏறு முகம், ஈசருடன் ஞான மொழி பேசு முகம். தகப்பன் சுவாமியாக அந்த ஈசனுக்கே ஓங்கார பிரணவங்கிற ஞானத்தை சொல்லித்தரக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய முகம். கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம். முருகான்னு ஒரு முறை சொன்னால் போரும். அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார், 1/2 நிமிஷ நேரம் மட்டும். ரொம்ப நேரம் கூட முருகப்பெருமானை நினச்சி பார்க்க வேண்டாம். 1 நிமிஷம் இல்லை, 1/2 நிமிஷம். நம்ம கணக்குப்படியே வச்சுப்போம். 1 நிமிஷம்னா எவ்வளவு? 60 நொடி இல்லையா? 60 நொடி கூட நினைக்க வேண்டாம், 30 நொடி நினைச்சா போரும். 1/2 நிமிஷ நேரம் மட்டும் நினைத்தால் எல்லா வினைகளையும் போக்கடிக்க கூடியவன். அதுதான் கூறும் அடியார் வினை தீர்க்கும் முகம். ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஒரு பெரியவர் சொன்னார், முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு. யாரோ ஒருத்தர் போய் முருகப்பெருமான் கிட்ட கண்ணா பின்னான்னு திட்டினாராம். ஒருத்தர் போய் முருகப்பெருமானை திட்டினார். திட்டின உடனே முருகப்பெருமான் கேட்டாராம், திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு, திருப்பி என்ன திட்டினா சொல்லு. ஓஹோ, நம்ம சண்டை போடுறதுக்கு தான் கேட்குறாரு போல இருக்கு. திருப்பியும் திட்டினா என்ன திட்டினேன்னு சொல்லுன்னா சண்டை போடுறதுக்கு தானே கேட்குறாருன்னு அர்த்தமாகும். சண்டை போடுறதுக்கு தான் கேட்குறாரு போல இருக்குன்னு பயந்து போய் மறுபடியும் மெல்ல சொன்ன உடனே, என்ன அழகான வார்த்தை, எவ்வளவு அழகாக திட்டி இருக்க, திட்டுறதுல கூட இவ்வளவு அழகு இருக்கான்னு பாராட்டினாராம். திட்டுவதில் கூட அழகுன்னு நினைச்சு பாராட்டக்கூடிய தன்மை வைதாரையும் வாழ வைக்கும் தமிழ் முருகன். வைதாரையும் வாழ வைக்கும் தமிழ் முருகன். தன்னை திட்டியவர்களை கூட வாழ வைக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானுடைய தன்மை. அதுதான் கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம். குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம். குன்று மலை, அந்த மலையை அழிக்கிறதுக்காக கையில் வேலை எடுத்து அந்த மலையை அழித்தார். அது என்ன மலைன்னா கிரௌஞ்சம்னு ஒரு மலை, கிரௌஞ்ச மலை. இந்த சூரபத்மன் பார்க்குறோமா இல்லையா? சூரபத்மனை அழிப்பதற்காகத்தானே முருகப்பெருமான் வந்தார். சூரபத்மனுக்கு 2 சகோதரர்கள். ஒருத்தன் பேர் சிங்கமுகாசுரன், இன்னொருத்தன் பேர் தாரகாசுரன். இது தவிர அவனுக்கு 4-5 ஒன்று விட்ட சகோதரர்கள் உண்டு. நீங்கள் எல்லா ராட்சசர்களுமே பார்த்தா சகோதரர்கள் இருப்பார்கள், சகோதரிகள் இருப்பார்கள், பெரிய குடும்பமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று விட்ட சகோதரர்கள் சூரபத்மனுக்கும் உண்டு. அப்படி ஒரு ஒன்று விட்ட சகோதரன், அவனுடைய பெயர் கிரௌஞ்சன். இந்த கிரௌஞ்சனும் தாரகாசுரனும் எப்போதும் ஒன்று சேர்ந்துப்பார்கள். ஒன்று சேர்ந்து கிரௌஞ்சன் என்ன பண்ணுவான், எங்கேயாவது காட்டு பகுதியில் அப்படியே காத்துக்கிட்டே இருப்பான். அந்த பக்கமாக முனிவர்கள் ரிஷிகள் யாராவது வருவார்கள், உடனே மலையாக மாறிடுவான். அது வரைக்கும் சாதாரணமாக நிற்கிறவன் அவர்கள் யாராவது வருகிறார்கள்னு பார்த்தா டக்குன்னு மலையாக மாறிடுவான். அப்படி மலையாக மாறிட்டு அந்த மலையில் பளபளான்னு இருக்கும், குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே எட்டி பார்த்தா ஏதோ விளக்கு வெளிச்ச மாதிரி இருக்கும். இந்த வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, ஆஹா மலை இருக்குது குகை அப்படின்னு நினச்சி அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்து அந்த பக்கம் போகலாம், வெளிச்சமாக இருக்குதுன்னு நினச்சி அந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவார்கள். வந்தால் அந்த குகைக்குள்ளேயே சிக்கி கொள்வார்கள்.
அவன் அப்படியே அப்படியே மாறி அவர்களை எல்லாம் விழுங்கி விடுவான். அவனுக்கு தான் கிரௌஞ்சாசுரன்னு பேர். எப்படி நாம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் பளபளான்னு இருக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து அப்படியே மயங்கி போகிறோமா இல்லையா? ஏதோ ஒன்று பளபளான்னு இருக்குது அப்படின்னோடனே ஆஹா இதுதான் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போய் அதுக்குள்ளே போய் அங்கேயே சிக்கிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாரையும் சிக்க வைக்கக்கூடிய தன்மை, மயக்குகிற தன்மை நமக்கு இருக்கிற மயக்கம்தான் அந்த கிரௌஞ்சன். அந்த கிரௌஞ்சனை அழிப்பதற்காக தன்னுடைய கையில் இருக்கிற வேலாயுதத்தை எடுத்து போட்டு அவனை பிளந்தார். அதுதான் குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம், மாறுபடு சூரரை வதைத்த முகம். தன்கிட்டேந்து மாறுபட்டு நின்ற சூரபத்மன் உள்ளிட்டோரை வதைத்த முகம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வள்ளியை மனம் புணர வந்த முகம். தன்னுடைய ஆசையாக, தனக்கு ஆசையை தரக்கூடியவளாக, அதே சமயத்தில் தன்னுடைய இச்சாசக்தியாக இருக்கிற வள்ளியை மனம் புணர்வதற்கு வந்த முகம். இப்படி 6 முகங்களை சொன்னாரே. ஏறு மயிலேறி விளையாடு முகம், மயில் மீது ஏறி விளையாடக்கூடிய முகம். இந்த மயில் யாரு? சூரன் இல்லையா? சூரபத்மனுடைய ஒரு பகுதி தானே மயிலாச்சு. அப்போ மயில் மேலே ஏறி விளையாடுகிறார்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, முருகப்பெருமானை பற்றி ஒரு பாட்டு, சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். அந்த பாட்டை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி. இப்போ மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? மூவிரு முகங்கள் போற்றி. மூவிரு முகம்னா 3 2 6 முகம் போற்றி. முகம்பொழி கருணை போற்றி. கருணை கூர் முகங்கள் 6 அப்படின்னு தான் முதல்லயே சொன்னார். அதனால் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பரம கருணை காருண்ய நாயகனே போற்றி. ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. ஏவர்னா தேவர்கள். தேவர்களெல்லாம் வந்து வணங்கினார்கள். அப்பா நீ வந்து அவதாரம் பண்ணினாத்தான்ப்பா சூரபத்மன் அழிவான்னு சொல்லி வந்து அவர்களெல்லாம் வணங்கினார்களே. அப்படி தேவர்கள் வணங்கி நிற்கக்கூடிய ஈராறு தோள். 6 முகம்னு சொன்னால் 12 தோள் இருக்கணும். ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள். காஞ்சிபுரத்தில் மாமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சந்நிதியில் எழுந்தருளியவனே. ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில்னு சொல்கிறோமே, அந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இப்போவும் பார்க்கலாம். அந்த ஏகாம்பரம் அப்படிங்கிற அந்த மரத்துக்கு நேர் கீழே சிவனும் பார்வதியும் இருப்பார்கள். ஆனால் அதுக்கு கீழே பக்கத்தில் இருக்கிற சந்நிதி முருகப்பெருமானுடைய சந்நிதி. இந்த பாட்டை பாடின கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த கந்தக்கடவுள் தான் தலையாய கடவுள். குமரகோட்டத்தில் தான், காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டத்தில் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்தபுராணத்தை அரங்கேற்றம் பண்ணினார். ஆனால் கச்சியப்பருக்கு இந்த கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கிற முருகப்பெருமான் கோவில் தான் தினம்தோறும் அவர் வழிபட்ட கோயில். அதனால் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. செவ்வேள்னு சொன்னால் முருகன் அர்த்தம். வேள்ங்கிற பேர் 2 பேருக்கு வரும் தமிழில். ஒன்று முருகனுக்கு வேள், இன்னொரு வேள் யாருன்னு கேட்டால் மன்மதனுக்கு பெயர். மன்மதனுக்கும் வேள்னு தான் பேர். மன்மதனுக்கு மாறன்னு பேர், முருகனுக்கு குமாரன்னு பேர். 2 பேருமே அழகானவர்கள். மன்மதன் விஷ்ணுவின் மகன், முருகன் சிவனின் மகன். 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. சரி, அதுக்கப்புறம் என்ன? சேவலும் மயிலும் போற்றி, அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி புரிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் போற்றி. சேவலும் மயிலும் போற்றினா இப்போ சிக்கல் அங்கே தானே வருது. சேவலும் மயிலும் யாரு? சூரபத்மன் தானே சேவலாகவும் மயிலாகவும் இருந்தான். அப்போ முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்கிறோமா,
சூரபத்மனுக்கு போற்றி சொல்கிறோமா? முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்லும் போதெல்லாம் நம்மை அறியாமல் சூரனுக்கும் போற்றி சூரனுக்கும் போற்றின்னு சொல்கிறோமே, இது நியாயமா? எந்த சூரனை அழிக்க வேண்டும்னு வந்தாரோ அந்த சூரனுக்கே போற்றி போற்றின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது எப்படி சாத்தியம்? முருகப்பெருமானிடத்தில் சாத்தியம். முருகப்பெருமானிடத்தில் இது சாத்தியம். சூரனா நின்ன வரைக்கும் ஆணவத்தோட நான் சாதிப்பேன், இந்த சின்ன பையன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்த வரைக்கும் அவன்கிட்ட சண்டை போட்டார். சூரன் கடைசி வரைக்கும் அந்த ஆணவத்தை விடலை. நான் பாரு தண்ணியாக மாறிடுறேன், ஏமாத்திடுறேன். ஏமாத்துறேன்னு நினைக்கிறதே ஆணவம்தான். ஒருத்தரை நான் ஏமாத்துறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்னால் அவரை ஏமாற்ற முடியும்னா அவரை விட நான் பெருசு, நான் செய்து விடுவேன் அப்படிங்கிற எண்ணம் தானே. அவரை ஏமாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணினான். சின்ன பையன் நினச்சான், இது என்ன பாலகன், இந்த பாலகன் என்னை என்ன செய்ய முடியும்? இந்த சின்னஞ்சிறுவன் சிவனுடைய குமாரன்னு நினைக்கல. எந்த சிவன் தன்னை அழிக்க முடியும்னு தெரியுமோ அந்த சிவனுடைய மகன்தானேன்னு நினைக்கல. இவன் சின்ன பையன், இவனை ஏமாத்துறேன் பாரு. அப்படி ஏமாத்துறதுக்காகத்தான் என்னென்னமோ பண்ணான். பறவையா பறந்தான், மேகமா நின்னான், தண்ணியா கொட்டினான், நெருப்பா தகிச்சான், காத்தா அடிச்சான், கடலா பொங்கினான், என்னென்னமோ பண்ணினான். அப்பெல்லாம் அவனுக்கு ஆணவம் இருந்தது. கடைசியில் மரமாக மாறி உன்னை ஏமாத்துறேன்னு மரமாக நின்னான். அந்த வேல் போய் அந்த மரத்தில் பட்ட உடனே அவங்கிட்ட இருந்த ஆணவம் போச்சு. அந்த வேல் போய் துளைத்ததே அந்த ஆணவம் அப்படியே போச்சு. ஆணவம் போன உடனே ஒரு பாதி மயிலாச்சு, ஒரு பாதி சேவலாச்சு. என்ன அர்த்தம்? மனமே முருகனின் மயில் வாகனம். வாகனம்னா என்ன? வாகனம் என்ன செய்யும்? தெய்வத்தை சுமக்கும். அதே மாதிரி நம்ம மனசு ஒன்னொன்னும் அந்த தெய்வத்தை சுமக்க வேண்டும். கோழி சேவல் என்ன பண்ணும்? வெளிச்சத்தை பார்த்தா கூவும் இல்லையா? காலை நேரத்தில் கூவுகிறதுனா வெளிச்சத்தை பார்த்த உடனே கூவும். யார் வெளிச்சம்? ஞான பண்டிதனாக இருக்கிற அந்த முருகன், அந்த பரம்பொருள் தான் வெளிச்சம். அந்த ஞான வெளிச்சத்தை பார்த்த உடனே முருகா முருகான்னு சொல்லக்கூடிய சேவலாக நாம் இருக்க வேண்டும். சூரபத்மன் அவங்கிட்ட இருந்த ஆணவம் போய் சேவலாகவும் மயிலாகவும் மாறின உடனே என்ன பண்ணினார்? சண்டை போடுறதுக்கு வந்தவர் தானே, அவனை அழிக்கிறதுக்கு வந்தவர் தானே. அவனை அழிச்சாரா? அந்த சேவல் எடுத்து தன்னோட கொடியில் வச்சு அந்த மயிலை தன்னுடைய வாகனமாக ஆக்கினால் இன்னைய வரைக்கும் முருகப்பெருமானை வணங்கும் போதெல்லாம் அந்த சேவலும் மயிலும் கண்ணில் படுகிறதா இல்லையா? அவர்கிட்டயே தானே இருக்கு அந்த சேவலும் மயிலும். முருகனுக்கே என்ன பேர்? என்னென்னமோ பேர்லாம் பார்த்தோமே. குக்குட கொடியோன், குக்குட துவஜன், சேவல் கொடியோன், மயில் வாகனன். ரெண்டு அழகான பெயர்களை முருகப்பெருமானுக்கு சூட்டுகிறோமே. எதை வச்சு? எப்போ ஆணவம் போய் அந்த சூரபத்மன் அடக்கமாக நின்னானோ அவனை அழிக்கலை, அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார். தன்னோடு சேர்த்து கொண்டு தெய்வத்துக்கான உயரிய நிலையை அவனுக்கே கொடுத்தார்னா அப்போ எப்பேற்பட்ட கருணை, எப்பேற்பட்ட அருள் அனுக்கிரகம். அதுதான் முருகப்பெருமான் கிட்ட சாத்தியம். எவனை அழிப்பதற்கு வந்தாரோ அவனை அழிக்காமல் அவனையும் திருத்தி தன்னோடு சேர்த்து கொண்டாருங்கிறது தான் முருகப்பெருமானுடைய பெருமை. கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். எத்தனையோ ராட்சசர்கள், ராவணன் ஒரு ராட்சசன் இருந்தான், ஹிரண்யன் ஒருத்தன் இருந்தான், ஹிரண்யாக்ஷதன் இருந்தான், எத்தனையோ ராட்சசர்கள் இருந்தார்கள். அந்த ராட்சசர்கள்லாம் அழிஞ்ச போது என்ன சொல்கிறோம்? வதம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வாலி வதம், ராவண வதம் அப்படித்தானே சொல்கிறோம். சூரன் வதம்னு சொல்கிற வழக்கமே இல்லை. சூரன் வதம் அப்படின்னு சொல்லவே மாட்டார்கள். சூர சம்ஹாரம். இன்னைக்கும் கந்தசஷ்டி சமயத்தில் சூர சம்ஹாரம் தான் இல்லையா? சம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? சம்ஹாரம்னா சாதாரணமாக பார்க்கும்போது அழிவுன்னு அர்த்தம்.
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சம்ஹாரம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையிலேயே அழித்தல்ங்கிறது பொருள் இல்லை. நம்ம பார்வைக்கு அது அழித்தல், நம்ம பார்வைக்கு அது அழித்தல்னு நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற சின்ன அறிவில் அது அழித்தல். சம்ஹாரம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் பிரித்து பாருங்கள். ஹாரம்னா என்ன? முத்து மாலை, முத்துஹாரம் சொல்கிறோமா இல்லையா? ரத்னஹாரம், ஹாரம்னா மாலைன்னு அர்த்தம். சம்ஹாரம்னா மாலையில் சேர்ந்து விடுவது, நல்லபடியாக மாலையில் சேருவது தான் சம்ஹாரம். ஹாரத்தில் போய் சேர்ந்து விடுவது. இப்போ சூரன் என்ன ஆனா? வெளியில் இல்லை, தனியாக வெளியில் இல்லை. முதல்ல சூரன்னு தனியாக சூரபத்மன் அப்படின்னு ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி, அவனுடைய நகரத்திற்கே வீர மகேந்திரபுரம்னு பேர். அந்த வீர மகேந்திரபுரத்தில் திரிகூட மலையில் தனியாக ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி அதை சுற்றி நிறைய தண்ணீர் இருக்கும்படியாக பார்த்து, அப்புறம் அவங்கிட்ட யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு வடக்கில் அவனுடைய தம்பி சிங்கமுகனுக்கு ஒரு நகரம், அதுக்கும் வடக்கில் தாரகாசுரனுக்கு ஒரு நகரம்னு போட்டு யாருமே தன் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு ரொம்ப அப்படியே காபந்து பண்ணி ஒரு பெரிய நகரத்தில் உட்காந்துருந்தான். அப்படித்தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் உட்காந்துருந்தான். ஆனால் அதெல்லாம் அடங்கி போய் அவன் எங்கே போய் சேர்ந்து விட்டான்? பெரிய ஹாரமாக இருக்கிற முருகப்பெருமானிடத்தில் சேர்ந்து விட்டான். ஆணவத்தோடு இருக்கும்போது தனியாக இருந்தவனை ஆணவம் இல்லாமல் தன்னோடு சேர்த்து கொண்டார் பாருங்கள். அதுதான் முருகப்பெருமானுடைய பரமகாருண்யம். கந்தக்கடவுள்னு சொன்னால் அதுதான். யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை கூட திருத்தி தன்னோடு சேர்த்து கொள்கிற தன்மை. அதனால தான் வைதாரையும் வாழ வைக்கும் தமிழ் முருகன். யாராவது திட்டினால் கூட அப்படி திட்டினவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய கந்தக்கடவுள். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கருணை, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை இதுதான். எவ்வளவுதான் தீமை செய்தாலும், அப்படி தீமை செய்தவர்கள் போய் கந்தான்னு காலில் விழுந்துட்டா அவர்களை தன்னோடு அரவணைத்து அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய தெய்வம். முருகப்பெருமானுடைய கருணையை அனுபவித்தவர்கள் நிறைய பேர். பெரியோர்களே, ஏதோ கதை, சூரபத்மனுடைய கதை, என்னைக்கோ நடந்த கதை அப்படின்னு மாத்திரம் நினைக்க வேண்டாம். முருகப்பெருமானுடைய அருள் இன்னை வரைக்கும் முருகன் அடியார்களுக்கு, முருகன் பக்தர்களுக்கு உண்டு. எத்தனை வருஷமானாலும் ஏதோ பழங்காலத்தில் நடந்தது இல்லை. காலத்திற்கு காலம் யாரெல்லாம் அந்த முருகனுடைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கெல்லாம் அருணகிரிநாதர் அப்படிங்கிற அந்த பெயரை தெரியும். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோன்னு பாடினவர். ஏறுமையிலேறி விளையாடும் முகம் அப்படின்னு பாடினவர். அப்பா நீதான் அப்பா எனக்கு எல்லாம்னு பலவிதமாக அந்த முருகனை க்ஷேத்திரமாக துதித்தவர். ஆனால் அந்த அருணகிரிநாதரை திருவண்ணாமலையில் ஆட்கொண்டு சும்மா இருன்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படி வாழ வேண்டும்னு காட்டி முத்துன்னு பாடு, முத்து முத்தாய் பாடுன்னு சொல்லி திருப்புகழ் கொட்ட வைத்தவர் முருகப்பெருமான். முத்து முத்தாய் பாடுனார். அதுக்கப்புறம் தான் முத்தை திருப்பத்தி திருநகைன்னு ஆரம்பிச்சுது. சரி, அருணகிரிநாதர் கூட ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கப்புறம்லாம் எங்களுக்கு தெரியலையே, அதுக்கப்புறம்லாம் அப்படி நடந்ததா, அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். 100 வருஷம், 100, 105 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து இன்னைக்கு நாம் நிறைவு பண்ணுவோம். ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் பாம்பன்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊரில் அவதரித்தவர் சின்ன வயசிலிருந்தே தெய்வத்தின் மீதே பக்தி பூண்டவர்
சாதாரண லௌகீக வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த லௌகீக வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காமல் முழுக்க 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 ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கு பேரே பாம்பன் சுவாமிகள். இந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில் வந்து வாழ்ந்தார். பிரிட்டிஷ் காலத்து சென்னை. அப்படி சென்னையில் வந்து வாழ்ந்தபோது என்னாச்சு, ஒரு நாள் இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஜார்ஜ் டவுன் பாரிஸ் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறோமே, அப்போ நினைத்து பாருங்கள், நிறைய வணிக நிறுவனங்கள் இருந்த இடம். தெருவெல்லாம் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் அங்கே. இவர் ஒரு நாள் நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும்போது இவருடைய காலில் எதிரில் வந்த ஒரு வண்டி இடித்து அந்த வண்டியில் இருந்த துருப்பிடிச்ச ஆணி இவர் காலில் குத்தித்து. துருப்பிடிச்ச ஆணி குத்தினது மாத்திரமில்லை, இவர் கீழே விழுந்து அந்த வண்டி இவர் மேலே ஏறி அதனால் காலில் எலும்பில் அடி. எலும்பில் அடி, ஆங்கிள்னு சொல்கிறோமா இல்லையா, கணுக்கால் பகுதி. அந்த கணுக்கால் பகுதியில் எலும்பு முறிந்து விட்டது. பாம்பன் சுவாமிகளுக்கு அப்போ வயசு 70 தாண்டி 70க்கு பக்கத்தில். 70 வயதுக்காரருக்கு எலும்பில் முறிவு ஏற்பட்டால் அப்பெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தது? மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். இப்போ இருக்கிற பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு சொல்கிறோமே, அதே மருத்துவமனை. அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தார்கள், பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தார்கள். மற்றதெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இந்த எலும்பு எங்களால் ஒன்றும் பண்ண முடியும்னு தோணலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தார்கள், எதுவும் பண்ண முடியும்னு தோணலை. அப்போல்லாம் எக்ஸ்ரே மட்டும்தான். எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும்னு தோணலை, கால் இப்படியே தான் இருக்கும், இவரால் நடக்கிறது கஷ்டம். அவர்கள் கையை விரித்து விட்டார்கள். அவர் படுத்துன்னு இருக்கார் படுக்கையில். மருத்துவமனையில் தங்கி இருக்கும்போது ஒரு சில நாட்கள் கழிந்தன. ஒரு சில நாட்கள் கழிந்த பின்னால் அப்படி ஒரு நாள் பார்க்குறார், ஜன்னலில் ஒரு மயில். இவர் இருக்கிறது கொஞ்சம் 2வது மாடி. ஜன்னலில் ஒரு மயில் வந்து ஆடுகிறதுன்னா எப்படி மயில் அவ்வளோ ஒசரத்தில் வந்து ஆட முடியுமா அப்படின்னு பார்க்கிறார். மயில் ஆடுவது தெரிகிறது. முருகா, அவருக்கு இருந்த அந்த முழு பக்தி அப்படியே முருகானார். முருகான்னு கையெடுத்து கும்பிட்டார். முருகப்பெருமான் என்னை பார்த்து கொள்வான். முருகன் என்ன டிசைட் பண்ணுறானோ, என் கால் சரியாகணுமா கால் சரியாக வேண்டாமா அவன் டிசைட் பண்ணட்டும். நாம் டிசைட் பண்ணுறது இல்லை, தெய்வம் டிசைட் பண்ணும். அவன் டிசைட் பண்ணட்டோன்னு விட்டுட்டார். அடுத்த நாள் மருத்துவர்கள் வருகிறார்கள். மறுபடியும் ஒரு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அவரை உட்காருங்கள்னு சொல்லுகிறார்கள். காலை நன்றாக அசைக்க முடிகிறது, கால் சரியாயிட்டா மாதிரி இருக்குங்கிறார். அதுக்கப்புறம் அவர்கள் பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்க்கிறார்கள். உண்மையிலேயே முன்னால் இருந்த நிலைமைக்கு கால் ஏறத்தாழ 50-60 விழுக்காடு சரியாயிருக்கு. முன்ன காலை கீழவே வைக்க முடியாதுன்னு இருந்த நிலைமை மாறி இட் ஹஸ் பிகம் பெட்டர், மச் பெட்டர். இது நடந்து இன்னும் சில நாட்கள் கழிகின்றன. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காலை நடக்க முடியும், எங்களுக்கும் நம்பிக்கை வருகிறது அப்படின்னு அவர்கள் சொல்ல அங்கேயே தங்கி இருக்கார் மருத்துவமனையில். இன்னும் சில நாட்கள் போக பக்கத்தில் திடீர்னு அதிகாலை பொழுது ஒரு சின்ன குழந்தையோட அழுகை சத்தம் கேட்கிறது. தூங்கி கொண்டிருந்தவர் அப்படி விழித்து பார்க்கிறார். பக்கத்தில் ஒரு கைக்குழந்தை லேசாக சிணுங்கி கொண்டு அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் காட்சி தருகிறது. சில மணித்துளிகளில் அந்த குழந்தை மறைந்து போகிறது. முருகன்தான் வந்துவிட்டான் என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அடுத்த சில நாட்களிலேயே மருத்துவமனையை விட்டு நன்றாக நடந்து வெளியில் வந்தார். இது ஒரு 100 அரவுண்ட் 100 அப்படின்னு சொல்லுவோமே, அந்த காலகட்டத்தில் பாம்பன் சுவாமிகளுக்கு இதே சென்னை மாநகரத்தில் முருகப்பெருமான் எப்படி கருணை காட்டினார். நம்புபவர்களுக்கு கருணை காட்டுவார், நம்புபவர்களுக்கு கூடவே வருவார். கச்சியப்ப சிவாச்சாரியார்னு பார்த்தோமா இல்லையா? இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம், கந்தபுராணத்தை பாடணும்னு ஆசைப்பட்டார் கச்சியப்பர்.
ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம், தன்னால் பாட முடியுமா, தனக்கு அவ்வளவெல்லாம் தகுதி உண்டா? இவர் மனசில் இருக்கிற ஆசை முருகப்பெருமானுக்கு தெரியும். முருகப்பெருமான் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னார், நீ பாடுன்னார். எனக்கு என்ன தெரியும், கவலைப்படாத பாடு, நான் உனக்கு ஃபஸ்ட்டு லைன் சொல்லித்தரேன், நீ பாடுன்னார். ஃபஸ்ட்டு லைன் சொல்லித்தரியா? அருணகிரிநாதருக்கும் அப்படித்தானே, முத்துன்னு பாடு, முத்து முத்தாய் பாடுன்னு முத்தை தருபத்தி திருநகைன்னு பாடினார். அதனால் ஃபஸ்ட்டு லைன் சொல்லித்தரேன்னு சொல்கிறாரேன்னு சொல்லித்தான்னார். ஃபஸ்ட்டு லைனை சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட ஆரம்பித்தார். 10,000 சொச்சம் பாட்டு கந்தபுராணம். ஒவ்வொரு நாளும் பாடல்களை பாடி அதை சுவடியில் பொறிச்சு அப்படியே முருகப்பெருமான் சந்நிதியில் வச்சுட்டு வந்துடுவார். அடுத்த நாள் கார்த்தால போய் பார்த்தா அதில் பிழையெல்லாம் திருத்தி எந்த இடத்துல கரெக்ஷன் போடணுமோ அந்த கரெக்ஷன்லாம் போட்டு வச்சுருக்கோம். எப்படி நாராயண பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் பண்ணினாரோ அதே மாதிரி கச்சியப்பருக்கு முருகப்பெருமான் காஞ்சிபுரத்து குமரக்கோட்டத்தில் பண்ணினார். இதெல்லாம் முடிஞ்சு பாடி முடிச்சாச்சு. கந்தபுராணத்தை அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றம் பண்ணும்போது இந்த மாதிரி சபையில் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள், புலவர்கள்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த இடத்துல தான் அரங்கேற்றம் பண்ணணும். இதுதான் அந்த காலத்து வழக்கம். அரங்கேற்றத்துக்கு வந்தாச்சு. புலவர்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். தலைமை புலவர் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். அப்படி கொண்டு வந்து ஆரம்பிக்கிறார். முதல் வரி தலைமை புலவர் கையை காமிச்சார், நிறுத்து, இந்த வரியே தப்பு. ஐயா என்ன தப்பு? இதுக்கு அர்த்தம் சொல்லு. நீ பாடியிருக்கிறது தானே, அர்த்தம் சொல்லு. முதல் வரி என்ன தெரியுமா? திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். இது விநாயகரை பற்றின பாட்டு. சாதாரணமாக எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் விநாயகர் கடவுளுக்கு பாட்டு தானே. அந்த விநாயகர் கடவுளுக்கான பாட்டு. இந்த வரி முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த வரி. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னார்கள். செம்முகம் ஐந்துளான் அர்த்தம் சொல்லிடலாம். 5 முகங்களை கொண்டவன் சிவபெருமானுக்கு 5 முகங்கள். அந்த சிவபெருமானுடைய மகன் விநாயகன்னு வரப்போகிறது பாட்டு. அது இருக்கட்டும்பா. இந்த திகட சக்கரன்னா, திகட சக்கர, திகடன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லையே. அப்போது அவர் சொன்னார், நானும் இதை கேட்டேன் முருகன்கிட்ட அன்னைக்கு. எனக்கு சொன்ன உடனே திகழ் தசக்கரம், 5 முகம் இருந்தால், 6 முகம் இருந்தால் எத்தனை கை? 12 கை. 5 முகம் இருந்தால் 10 கை. திகழ் தசக்கர, அதுதான் திகட சக்கரன்னு வருகிறது. எங்கப்பா இருக்கு? எந்த இலக்கணத்தில் இருக்கு? திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம்னு மாறும்னு எந்த இலக்கணத்திலேயாவது இருக்கா காட்டு. நாங்கள் படித்த இலக்கணத்தில் இல்லையே. நீ நாளை வரை உனக்கு நேரம் கொடுக்கிறோம், போய் எடுத்துக்கொண்டு வா. எங்கேயாவது திகழ் தசக்கரன் அப்படின்னு சொல்ல வேண்டியதை திகட சக்கர அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு இருக்கா? கொண்டு வா. அவருக்கு தெரியல. நான் அன்னைக்கே சொன்னேன் முருகன்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நேராக போனார். குமரக்கோட்டத்தில் போய் ஓன்னு அழுதார். நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியே, எல்லார் முன்னாலேயும் நான் தப்பாக பண்ணிட்டேனே, தப்பாக சொல்லிட்டேனே. அடுத்த நாள் சபைக்கு வந்தார். வராமல் இருக்க முடியாது, அதனால் சபைக்கு வந்தார். சபை ஆரம்பிக்கும் போதே புதுசாக வந்த ஒருத்தர் எழுந்தார். நான் கொஞ்சம் பேசலாமா? ரொம்ப இளைஞராக இருந்தார் பார்க்கறதுக்கு. சொல்லுங்கள். இல்லை, நேற்றுக்கு இங்கே ஒரு பெரிய வாக்குவாதம் திகழ் தசக்கரங்கிறத பற்றி நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். நான் காவிரி கரையிலேருந்து வரேன், சோழ நாட்டை சேர்ந்தவன். எங்கள் பகுதியிலெல்லாம் ஒரு இலக்கண நூல் இருக்குது, வீரசோழியம்னு பேர் அதுக்கு. அதில் ஒரு சூத்திரத்தில் இந்த திகழ் தசக்கரங்கிறது திகட சக்கரன்னு வரும். ழகரமும் தகரமும் சேர்ந்தால் டகரமாகும்னு சூத்திரம் இருக்குது, விதி இருக்குது. நான் காட்டட்டுமான்னார். அப்படியா? நாங்கள் இது வரைக்கும் அந்த நூலை கேள்விப்பட்டதே இல்லையே, எங்கள் பகுதியில் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு புலவர் சொன்னார், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் படித்ததில்லை இந்த நூலை. தன்னுடைய இடையிலேருந்து சுருட்டி வச்சுருந்தார் அப்படி அங்கவஸ்திரத்தில். அதை எடுத்து கொடுத்தார். பார்த்தா அதே மாதிரி இருந்தது. இந்த புலவர்கள் இப்போ மன்னிப்பு கேட்டார்கள். யார்கிட்ட? கச்சியப்பர்கிட்ட. மன்னித்து விடுங்கள், நாங்கள் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம உங்களை தப்பாக சொல்லிட்டோம், நீங்கள் உங்களுடைய அரங்கேற்றத்தை தொடர்ந்து நடத்துங்கள். அன்னைக்கு சாயங்காலம் இந்த புதுசாக வந்த புலவர் போகிறார்.
எல்லாரும் கலைஞ்சு போகிறார்கள். அவரும் அப்படி நடந்து போகும்போது இந்த தலைமை புலவருக்கும், தலைமை புலவர் கூட இல்லை, கச்சியப்பருக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசை. என்னை சமயத்தில் காப்பாற்றினீர்களே அப்படின்னு நன்றி சொல்கிறதுக்காக பின்னாலேயே ஓடி போய் நன்றி சொல்லணும்னு அவரை அப்படி தொட்டு அப்படி திருப்புறார். காணோம். வந்தது கந்தக்கடவுள். தன்னுடைய சீடன் எழுதியதை, தன்னுடைய பக்தன் எழுதியதை சரி என்று காட்டுவதற்காக வீரசோழிய நூலை எடுத்துக்கொண்டு வந்து இத்தனாவது சூத்திரத்தில் இந்த விதி இருக்குன்னு காமிட்டாரே, அதை காமிச்சது பெருசு இல்லை, இதை காட்டணும், இந்த வீரசோழிய நூலை பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக முன்னாலேயே அந்த வரியை எடுத்து அவருக்கு கொடுத்து இந்த மாதிரி எழுதுன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த கந்தபுராணம் 10,000 சொச்சம் பாடல்களோடு இருக்கிறதுன்னா திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான்னு அடியெடுத்து கொடுத்த முருகப்பெருமானுடைய கருணையை என்னன்னு சொல்றது? பெரியோர்களே, என்னைக்கோ யாருக்கோ இல்லை, நம்புபவர்களுக்கு முருகா அப்படின்னு ஒரே ஒரு முறை வாயார அழைப்பவர்களுக்கு கூடவே இருந்து கையை பிடித்து கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய தெய்வம்தான், பரமகாருண்ய வர்ணன்தான் கலியுக வரதனாக இருக்கிற அந்த முருகப்பெருமான். பழனி ஆண்டவர் திருச்சந்நிதியில், வடபழனி ஆண்டவர் திருச்சந்நிதியில் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை எல்லோரோடும் சேர்ந்து சிந்திப்பதற்கு இந்த விடையாற்றி உற்சவத்தில், வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தில் கிடைத்த இந்த வாய்ப்புக்கு திருக்கோயிலைச் சேர்ந்த பெருமக்களுக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திரு முரளி உள்ளிட்ட பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி, இந்த திருக்கோயிலின் அறங்காவலர் குழுவினருக்கும் நம் எல்லோருடைய வணக்கங்களையும் தெரிவித்து, கந்தக்கடவுளின் பேரருள் எல்லோருக்கும் எப்போதும் கூடவே இருக்கும், அதற்காக அந்த கந்தக்கடவுள் திருவடிகளையே பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இதுவரை நம்மை பக்தியில் ஆட்படுத்திய அம்மையார் அவர்களுக்கு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது கோயிலில் என்னென்னா, மைக்கை கொடுத்து எதையாவது சொல்லு அப்படின்னாங்க. ஒரு பசிபிக் பெருங்கடலை சுற்றி பார்த்து ஒரு பட்டாம்பூச்சிட்ட கதை சொல்கிற மாதிரி அடியனுக்கு அந்த பணியை கொடுத்துருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைக்கி என்னென்னா, நம்முடைய குமரகுருபரனுடைய குரு பூஜை தினம். அம்மா சொன்ன மாதிரி நம்முடைய கந்த புராணத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ, அது குட்டி கந்த புராணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கந்தர் கல்வியன்பா நம்முடைய முருகப்பெருமான் 5 வயது குழந்தையாக இருக்கும்போது அவரை பேச வச்சு பாராட்டின அந்த நிலை. அந்த நாளில் நம்முடைய அம்மா நமக்கு இந்த பக்தி சொற்பொழிவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.